ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 50 ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 டெஸ்ட் கொஸ்டின் போட்டாச்சு. இது 7வது டெஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின், நம்ம தேசிய சின்னத்தில் எந்த வார்த்தையிலிருந்து பதிக்கப்பட்டதுன்னா சத்தியமேவே ஜெயதே. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ரமாதேவி. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 76. ஒரு சட்டம் பார்லிமெண்டத்தில் எத்தனை முறை வாசிக்கப்பட்டு பின் ஏற்கப்படும் பார்த்தீங்கன்னா 3 முறை. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13. வாரிசிலப்பு கொள்கை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா டல்ஹௌசி. பைப்போஸ் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா பால்வன். இந்த பைப்போஸ் முறைக்கு என்ன அர்த்தம்னா மீனிங்னா அரசரோட பாதம் தொட்டு வணங்குதல். அதுக்கு தான் அந்த பைப்போஸ் முறைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த கிரேக்க தூதுவின் பேர் மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் ஒரு நூல் எழுதியிருப்பார். என்ன நூல்னா இண்டிகான்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். சிந்து சமவெளி மக்கள் டேஸை அறிந்திருக்கவில்லைன்னா இரும்பு. ஐநா சபைகள் உள்ள அமைப்பு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்தியாவின் மருத்துவர் பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி. சூரியனின் மொத்த வாழ்நாள் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன். மிகவும் மெதுவாக சுழலும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. இந்த வெள்ளிக்கோளை இன்னும் மாதிரியும் சொல்லலாம். அதிக வெப்பமான கோள் அப்படின்னு கேட்டனாலும் வெள்ளி தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளியில் CO2 லெவல் 96.2 97% அதிகமாக இருக்கிறனால இந்த கோளை அதிக வெப்பமான கோள்னு சொல்லுவாங்க. ட்ரோபோஸ்பியரில் வெப்பச்சாய்வு என்னன்னா 6.4 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். நில ஒளி பூமியை வந்தடைய டேஸ் நொடிகள் ஆகுதுன்னா 1.3. கெய்ஃபுல் லாம்ஜாவ் சரணாலயம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். நாட்டின் உற்பத்தி பெருமளவுக்கு பொதுத்துறை வசம் இருந்தால் அது டேஸ் பொருளாதாரம்னா சமதர்ம. நீண்டகால உணவுக் கொள்கை பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் சென் கமிட்டி. தொழில் கொள்கை டேஸாவது 5வது திட்டத்தின் போது வெளியிடப்பட்டதுன்னா 2வது. RBI தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1935. அதே இந்த RBI நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1949. கிராமப்புறத்தில் நாளொன்றுக்கு டேஸ் கலோரிகள் குறைவாக பெறுவோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் எனப்படும்னா 2400. கங்கா கல்யாண் யோஜனா ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஷாட்விக். சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன். நெரிசலான தெரு ஒன்றில் வாகனம் ஓட்டும் போது அதிக பெட்ரோல் செலவாவதை விதிப்படி விளக்கலாம்னா நியூட்டன் 2ஆம் விதி. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் வீதம் என்னன்னா திசைவேகம். மனித உடலில் சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். முதல் தனிம வரிசை அட்டவணையை 1869 தயாரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீவ். கதிரியக்கத்தன்மை கொண்ட தனிமங்கள் எத்தனைனா 30. சீசியத்தின் தனிம குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CS. இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம். மேக்னீசியத்தின் சல்பேட் தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்சம். ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படுவது மேக்னீசிய எஃகு. தாவரங்களிலிருந்து திரவத்துளியாக நீர் வெளியேறும் முறை என்னன்னா நீர் கசிவு. மெண்டல் இருகொன்பு கலப்பை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இந்தியாவில் உள்ள மரங்களிலே மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். பீரங்கி வேர் முடிச்சு ஏற்படுத்தும் தாவரம்னா காசிரைனா. கொய்யாவின் இலையமைவு என்னன்னா மேல் இமையமைவு. பச்சை தங்கம் என அழைக்கப்படும் மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். கான்டாக்ட் லென்ஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடால் இபிக். டிப்தீரியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை. மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். மலேரியாவை பரப்புவது எதுனா அனபீலஸ் கொசுக்கள். இரத்த ஓட்டத்தில் RBC அதிகரிப்பதற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசைத்தியா. சர்வதேச அறிவியல் தினம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10. மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டோவின்சி. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரி காரின்.
தாஜ்மஹால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எத்தனை பார்த்தீங்கன்னா 1983. சாமா ராஜேந்திர ஆர்ட் காலரி அருங்காட்சியகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்.